பார்போற்றும் பதிரு யுத்தம் நடந்த மாதம், தீய பகை வீழ்த்தி வெற்றி கனியை பெற்ற மாதம், இனிமையான இஃப்தார் இருக்கும் மாதம், கெட்ட ஷைத்தானை ஓடவோ. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. حمدا يعافي نعمه يكافي مزيدا. ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. اما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد: اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولا تقولن لشيء إني فاعل ذلك غدا إلا أن يشاء الله. واذكر ربك إذا نسيت وقل عسى أن يهديني ربي لأقرب من هذا رشدا. صدق الله العظيم. படைத்தவனை போற்றி புகழ்ந்த வண்ணம் இன்னும் அன்னாரால் அனுப்பப்பட்ட முத்துநபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியனும் சமாதானமடை என்றென்றும் நிகழ்ந்து கொண்டே இருக்கட்டுமாக. அருமைக்குரிய சகோதரர்களின் பெரியவர்கள, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு, ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்பதாக நாம் சொல்ல வேண்டியது இன்ஷா அல்லாஹ் எனக்கூடிய ஒரு வார்த்தையை நாம் உபயோகிக்க வேண்டும். அல்லாஹ் நாடினால் எனக்குரியதை நாம் மொழிய வேண்டும். இன்னைக்கு மக்களுடைய பழக்கத்தில் இந்த வார்த்தைகள் மங்கிக் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது. ஏன்னா எந்த காசு இருக்கு, எந்த பணம் இருக்கு, எந்த எல்லாம் இருக்குது, நாளைக்கு அந்த வேலையை நான் ஆரம்பிச்சிருவேன், நான் இதை செஞ்சிருவேன், முடிச்சிருவேன் அப்படின்னு கூடிய எண்ணத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதனால என்னால முடியும், எனக்கு எல்லா அறிவு ஆற்றல்களும் இருக்கின்றது, நான் இதை இப்படி செய்து விடுவேன், நான் அப்படி செய்து விடுவேன் என்பதாக தன்னுடைய அந்த அகந்தையில் இவன் மனிதன் பேசிக் கொண்டிருக்கின்றான். எந்த ஒரு காரியத்தை செய்வதற்காக அறிவித்தாலும் அல்லாஹ் நாடினால் என்ற வார்த்தையை ஒரு முஃமின் சொல்லிக் கொள்ள வேண்டும். நாம் அந்த வார்த்தைகளை சொல்லுவதன் மூலியமாக அல்லாஹ் அதில் கைராக இருந்தால் நடத்தி வைப்பான் கண்டிப்பாக. அதே சமயத்தில் அதன் மூலியமாக நமக்கு இடையூறுகள், இடங்கல்கள், ஆபத்துகள் இருந்தால் அல்லாஹ் தஆலா அதை நீக்கி வைப்பான். அதனால இன்ஷா அல்லாஹ் கூடிய வார்த்தையை நாம் முதன்மையாக உபயோகிக்கிறோம். இந்த வார்த்தையை மறந்ததின் காரணமாக நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா பல்வேறு சோதனைகளை கொடுத்திருக்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. யார் யூதர்கள் சிலர்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 கேள்விகளை கேட்கின்றார்கள். ரூஹ் என்றால் என்ன எனக்குரிய ஒரு கேள்வி. இரண்டாவது, ذுல்கர்னைன் யார் என்பதாக கேட்கின்றார்கள். கருப்பு வாசிகள் சம்பந்தமாக என்ன என்பது, கருப்புவாசிகள் யார் என்னங்கிற விஷயங்களை கேட்கிறாங்க. இந்த 3 கேள்விகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வைக்கப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நாளைக்கு சொல்றீங்க அப்படின்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் நாளைக்கு சொல்றேன் அப்படின்ட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்றேன் கூடிய வார்த்தை, அந்த வார்த்தை இன்ஷா அல்லாஹ் கூடிய வார்த்தையை மறந்து விட்டதின் காரணமாக வகி இறக்காமல் அல்லாஹ் தஆலா வைத்து விட்டார் மறுநாள். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிவிப்பது வஹியின் வாயிலாகத்தான் அல்லாஹ் தஆலா தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றார். எது எப்படி நடக்க வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் அல்லாஹ் தஆலா வஹீயின் மூலமாக
இறக்குகின்றான். அப்ப அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்குறான். ولا تقولوا لشيء إن فاعل ذلك غدا إلا أن يشاء الله என்ற ஆயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கின்றான். நபியே, நீங்கள் எந்த ஒன்றை பற்றியும் நாளை செய்கின்றேன் என்று சொல்ல நினைத்தால் இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் சொல்லாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா உபதேசம் செய்கின்றான். அப்படி இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்தால் அஸாஹின் யஹ்தியனி ரப்பி லிஅக்ரம மின் ஹாதா ரஷதா, இதைவிட நெருக்கமான வழியை என்னுடைய ரப்பு எனக்கு காட்டக்கூடும் என்று சொல்ல வேண்டும். இன்ஷா அல்லாஹ் சொல்றதுக்கு நம்ம விட்டாலும் கூட அல்லாஹ் எனக்கு நாளைக்கு இதை விட நல்ல வழியை காட்டுவா அப்படின்னு சொல்லணும். அப்ப அதுக்கு பின்னாடி அல்லாஹ் தஆலா அறிவித்து கொடுக்கிறான். இவர்கள் கேட்ட கேள்விகளை 3 கேள்விகளை கேட்ட கேள்விகளுக்கும் அல்லாஹ் தஆலா பதிலை இறக்குகின்றான். அதுதான் இங்கு ஓதப்பட்டதுடைய சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் தஆலா முழுமையாக அதை சொல்லி காட்டுகின்றான். கடந்த ஆண்டு கூட அதை பற்றி நாம் சொல்லி இருக்கின்றோம். அருமைக்குரிய சகோதரர்களே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு நல்ல முறையில் தெரியும். நேற்று ஓதப்பட்டதுடைய வசனங்கள் அஹ்ஸன் கஸஸ் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் அருமையாக சொல்லி காட்டுகின்றான். அழகிய சரித்திரம் என்பதாக நபியனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இவர்களுடைய விஷயங்களில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனிடம் அனுப்பப்பட்ட பொழுது மிஸ்ர் தேசத்தில் இருந்து அவர்களை மீட்டு வருவதற்காக அந்த சமயங்களில் வந்து 11 சகோதரர்கள் கேட்கின்றார்கள், நீங்க தம்பி எங்களோட ஆடு மேய்ப்பதற்காக அனுப்பிச்சீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வா, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்ளான்னு சொல்ல, ஓனாயிடமிருந்து நான் பயப்படுகின்றேன் என்பதாக இவர்கள் சொன்னார்கள். அதன் காரணமாக தந்தையும் மகனையும் அல்லாஹ் தஆலா ஆண்டுகள் பிரித்து வைத்தார். இதே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்துறாங்க. அல்லாஹ் தஆலா அதையும் தெளிவுபடுத்தி காட்டுறான். இவர்களுக்கு கனவுடைய விளக்கத்தை கொடுத்தார் அல்லாஹ் தஆலா. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பத்தினித்தனமானவர்கள் என்பதின் காரணமாக அல்லாஹ் தஆலா கனவுடைய விளக்கங்களை அவர்களுக்கு கொடுத்தார். இப்ப இவங்க சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது 2 நபர்கள் வருகின்றார்கள். நாங்க 2 பேரும் 2 கனவு வந்தோம். 2 நபர்கள் வருவாங்க. ஒரு நபர் சொல்கின்றார், நான் அரசருக்கு மதுபானங்களை ஊற்றி கொடுப்பது போன்று நான் கனவு வந்தேன் அப்படிங்கிறாரு. மற்றொரு நபர் சொல்கின்றார், என்னுடைய தலைகளில் நான் ரொட்டி துண்டுகளை வைத்திருக்கின்றேன், காகங்கள் கொத்தி சாப்பிடுவது, அந்த பருந்துகள் கொத்தி சாப்பிடுவது போன்று நான் கனவு கண்டேன் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது அப்பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, நீங்க 2 பேர்களும் கண்ட கனவுகள் அப்படியே பலிக்கும், நீ தண்டிக்கப்படுவாய். உன்னுடைய தண்டனை எப்படி இருக்கும் என்றால் கழுகு மரத்தில் ஏற்றப்பட்டு உன்னுடைய உடலை காகங்கள் கழுகுகள் குத்தி தின்று கொண்டிருக்கும், உன்னுடைய மரணம் இப்படி ஏற்படும். 2வது கேட்கப்பட்ட அந்த நபரை பற்றி சொன்னார்கள், நீ அரசனுடைய சிம்மாசனத்தில் அரசனுடன் நீ பணியாளராக சேருவாய். என்னவர்களுக்கு அரசர்களுக்கு நீ அந்த பழச்சாறுகளை ஊற்றி கொடுக்கக்கூடிய பணிகளை நீ செய்து கொண்டிருப்பாய் என்பதாக சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப நீ அவங்கள்ட்ட இருந்தீங்களா, என்னை பத்தி நீ கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்னாங்க. என்னங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவளுக்கு கனவுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. இவங்க வந்து இவளுக்கு நேர்மையானவங்க நீளமானவங்கிறது நீ அவங்கள்ட்ட எடுத்து சொல்லு, அந்த அரசன் இருக்கையில் நீ எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன சொல்ல, இன்ஷா அல்லாஹ் நீ அவங்கள்ட்ட இருந்தீங்கன்னா எடுத்து சொல்லுன்னு சொல்லி இருந்தா அல்லாஹ் தஆலா உடனடியாக ஞாபகத்தை கொடுத்திருப்பான். இவங்க இந்த இன்ஷா அல்லாஹ்வை மறந்ததின் காரணமாக 12 ஆண்டு காலங்கள் அந்த மனிதனுக்கு இவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நினைவே கொடுக்கிறார். அப்ப அரசனுக்கு ஒரு பெரிய கனவுடைய விளக்கங்கள் கனவு தான், அதனுடைய விளக்கங்கள் கிடைக்காமல் இருக்குது.
எப்படி 7 கொழுத்த மாடுகள் 7 மெலிந்த மாடுகளை தின்று கொண்டிருப்பது போன்று இவர் கனவு காண்றாரு. இதற்குரிய விளக்கங்கள், கனவுக்கு விளக்கங்கள் கொடுக்கக்கூடிய எல்லா நபர்களும் அழைத்து கேட்கிறாங்க. யாருமே அதற்கு பதில் சொல்ல முடியல. அப்ப உடனே இந்த நபர் பழச்சாறு ஊற்றி கொடுத்து கொண்டு இருக்கிறாரு. இப்ப இவருக்கு ஞாபகத்துக்கு வருது. எத்தனை வருஷங்க? ஏறத்தாழ 12 ஆண்டு காலங்கள். அதற்கு பின்னால் நினைப்பு வருகின்றது. எனக்கு கனவுக்கு நான் இதுபோல் ஒரு கனவு கண்டேன். அவர் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அவரை கூட்டு ஒரு வார்த்தை கேட்டு பார்ப்போமே. யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவங்க கனவுக்கு விளக்கம் திருப்தி அளிக்கல. இந்த கனவு கேட்கனால விளக்கம் சொல்ல முடியாது என்றாங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து வரப்படுகின்றது. அவர்களிடம் விளக்கம் கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு 7 ஆண்டு காலங்கள் மிகவும் உங்களுடைய இந்த நாட்டில் செழுமையாக செழிப்பு மிக்கதாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய 7 ஆண்டு காலங்கள் இருக்கிறது, மாபெரும் பஞ்சத்தை இந்த நாடு சந்திக்கும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? இந்த 7 ஆண்டு காலங்கள் அமோகமான விளைச்சல்கள் வரக்கூடிய சமயங்களில் அதை சேமித்து வைத்துக் கொண்டால் அடுத்து வரக்கூடிய 7 ஆண்டு காலங்கள் பஞ்சத்தை நீங்கள் சரி செய்ய முடியும் என்பதாக சொல்லப்பட்டு அந்த இதற்குரிய விளக்கத்தை கொடுக்கின்றார்கள். அதற்கு பின்னால் விடுவிக்கப்பட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த பொறுப்பிற்கு அந்த திட்டத்திற்குரிய ஒரு தலைமையாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை ஆக்கி மந்திரியாக ஆக்கப்படுகின்றது. அப்ப இன்ஷா அல்லாஹை மறப்பதன் காரணமாக பல நபர்கள், ஏங்க சாதாரண மனிதர்களாக இருந்த நம்ம ஆரம்பத்துல படிச்சுக்கிட்டு வந்ததுடைய ஓதக்கூடிய சூரத்துல் பக்ராவில் பார்த்தீங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. மாஹுவ, அது என்ன, அது மாடு எப்படி இருக்கு? ஒரு மாட்டை எடுத்து அல்லாஹ் அறுத்து பலியிட சொன்னான். அதுக்கு இவங்க என்ன கேட்டாங்க? அது எப்படியா கொண்ட மாடு, எது போல இருக்கும், எல்லாம் கேட்டதற்கெல்லாம் அல்லாஹ் பதில் சொல்லிக் கொண்டே இருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலியமாக அல்லாஹ் பதிலை கொடுத்துக் கொண்டே இருந்தான். அது பெரிதும் அல்ல, செய்தும் அல்ல, விவசாயத்திற்கு உருவப்பட்டதும் அல்ல, அதற்கு எந்த ஒரு படுக்களும் இருக்காது, செம்மையாக இருக்கு அப்படின்னு. அவருடைய கலர் என்னன்னு கேட்டாங்க. கடைசியில அது மஞ்சள் நிற கலர்னு சொல்லிட்டாங்க அல்லாஹ். இப்ப போய் பாக்குறாங்க, என்னடா மஞ்சள் நிறமா, இது எங்கிட்டு போய் பாக்குறது? ஒண்ணு வெள்ளை கலர்ல இருக்கும், இல்ல கருப்பு கலர்ல இருக்கும், இல்ல சிவப்பு கலர்ல இருக்கும், மஞ்சள் நிறமாக புதிதாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அப்ப கேட்டாங்க, கடைசியாக கேட்டாங்க, ஒமா தஷாஊன இல்லா இன்ஷா அல்லாஹ் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் இன்னைக்கு இப்ப நீங்க எங்களுக்கு அல்லாஹ் கடைசியாக கேட்டோம், இன்ஷா அல்லாஹ் நாங்க அதை கொண்டு நாங்க என்ன செய்வோம், நேர்வழிப்படுவோம் அப்படின்னு அவங்க கேட்ட உடனே அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த மாடி எப்படியா கொண்ட மாடி என்பதை அல்லாஹ் தஆலா விவரித்து சொல்கின்றான். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இன்னைக்குத்தான் நீங்க சரியான இதை சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடி எங்கே கிடைத்ததோ அங்கிருந்து வாங்கி அறுத்து பலியிடப்பட்டார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் கூடிய ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தை என்பதாக என்கின்றோம். இது உயிரோட்டமான ஒரு வார்த்தை. நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடுகள், இந்த இருக்கக்கூடிய டீ கப் நம்மள்கிட்ட கொடுத்துருக்காங்களா, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நான் தான் குடிக்க முடியும், நினைச்சா தான் குடிக்க முடியும். நீங்க எடுத்து வாய் பக்கத்துல கொண்டு போவீங்க, யாராச்சும் தட்டி விட்டு போயிடுவாங்க, கீழே கொட்டி. அப்புறம் துடைக்கிறதுக்கு ஒரு ஆள் தேடிக்கிட்டே இருக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால்தான் எந்த ஒன்றும் இந்த தொண்டை குழியில் இருந்து கீழே இறங்குவதாக இருந்தால் கூட அந்த உணவு நமக்கு சென்றடைந்து அது ஜீரணமாகி நம்முடைய உடம்பில் ஆரோக்கியத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் கூட அல்லாஹ்வுடைய நாட்ட வேண்டும். அப்பொழுதும் கூட இன்ஷா அல்லாஹ் கூடிய வார்த்தைகளை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதை இன்ஷா அல்லாஹ்வை மறந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கை எல்லாம் நஷ்டத்தில் தான் சென்றடையும் என்பதை பற்றி இந்த பல்வேறு சம்பவங்களும் நமக்கு எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் அல்லாஹு தஆலா இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில் நடத்தாட்டி தந்த அருள்வானாக. வாஹிர் தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.